அண்ணாநிச்சிட்டு அந்த பெண்ணுக்கு நடந்த பாலியல் கொடுமை விகாரம் தான் இப்போ வந்து மிகப்பெரிய அளவு பேச போல இருக்குது. அந்த பெண்ணுக்கு வந்து இந்த தமிழ்நாடு அரசு தகுந்த நீதியை கொடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சரணையும் ஒரு மற்றமாக தான் போயிட்டு இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் கற்பழிக்கிறான்றது வேறு விஷயம். பட் இவன் அப்படி இல்லை. அவன் பண்ணிட்டு கற்பழிச்சுட்டு அந்த பெண்ணை வந்து வீடியோ எடுத்து மிரட்டி அடுத்தவனுக்கு விருந்தாக்கக்கூடிய தன்மை உள்ள நாய் தான் இந்த நாய். உடனடியாக கைது பண்ணிட்டோம், அவருக்கு வந்து தக்க தண்டனை வந்து நாங்கள் வாங்கி கொடுப்போம்னு சொல்லி அரசு தரப்பில் சொல்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் போராடுறது நாடகம் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன் தம்பி. இப்போ நிர்மலா தேவி விஷயத்தில் நிர்மலா தேவிக்கு ஒரே ஒரு புகார் தான் வந்தது, அவங்கள கைது பண்ணிட்டாங்க. அதோடு முடிஞ்சுன்னா அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த மர்மங்கள் வெளியே வந்திருக்காது இல்லையா? புலன் விசாரணை தீவிரப்படுத்தும் போது தான் அது எல்லா விஷயமும் வந்தது இல்லையா? ஆளுநர் வெளியே நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு ஆச்சா இல்லையா அந்த நேரத்தில்? இதே திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த விஷயங்களை எந்த அளவுக்கு அது அவங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மூலியமாக பெருசாக காட்டினேன். இன்னைக்கு மட்டும் வந்து அது சம்பந்தமான ஒரு தொலைக்காட்சிங்களோட பெரிய அளவுக்கு விவாதமே இல்லை. அண்ணாமலை சாட்டையடி அதை விவாதம் பண்ணுறாங்க. பட் இந்த மாணவி விஷயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு விவாதத்தை கொண்டு போகலையே. எப்பவுமே ஒன்று கை உடைச்சானா கால் உடைக்க மாட்டாங்க, கால் உடைச்சா கை உடைக்க மாட்டாங்க. ஒரு சில தவறுகள் வந்து அவங்கள அறியாமல் வெளிப்படுத்துது இல்லைங்களா? கையிலையும் கட்டு இருக்குது, காலையும் கட்டு இருக்குது. இதுதான் சந்தேகத்தை உறுதிப்படுத்துது. ஏன்னு சொன்னால் நரம்பு ஒரே தன்மை உள்ள நரம்புகள். இப்போ காலை உடைக்கும் போது இந்த கால் நரம்புகளும் இந்த கையை உடைக்கும் போது கை நரம்புகளும் இணைஞ்சிருச்சுன்னா அவனுக்கு உயிருக்கே ஆபத்தாயிடும். அவ்வளோ கிரைமேஸை எப்படிங்க உதயநிதி ஸ்டாலின் சந்திக்கிறப்பல, செல்ஃபி எப்படிங்க எடுக்கிறப்பல, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் மாவட்ட செயலாளர் போய் உதயநிதி சந்திக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இது போன்ற நபர்கள் சந்திக்கிறதுக்கு மட்டும் உதயநிதி ஸ்டாலின் அனுமதிச்சிருக்காருன்னா என்ன காரணம்? ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்கு இப்படி தானே போய் சந்தித்து கை கொடுத்துட்டு வந்தாப்புல. பொள்ளாச்சி வழக்குக்கு இதேமாரி தான் பெரிய இஷ்யூ ஆச்சு. அவர் என்ன பண்ணார்? சிபிஐக்கு மாற்றினாரா இல்லையா? அதேமாரி சிபிஐக்கு மாற்றிடுங்க. நீங்கள் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் ஏ1 அக்யூஸ்ட் என்கவுண்டர் போட்டு அவ்வளோதான் வழக்குன்னு முடிச்ச ஆளுங்களாச்சு நீங்கள். சாட்டையர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் ஐயா தடாரஹிம் அவர்கள். வணக்கம் ஐயா. அண்ணாநிச்சிட்டு அந்த பெண்ணுக்கு நடந்த பாலியல் கொடுமை விகாரம் தான் இப்போ வந்து மிகப்பெரிய அளவு பேச போல இருக்குது. அந்த பெண்ணுக்கு வந்து இந்த தமிழ்நாடு அரசு தகுந்த நீதியை கொடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை வந்து இந்த விசாரணை வேறு மாதிரி கொண்டு போயிடலாம், இன்னும் நல்லா கொண்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்களா ஐயா? இல்லை, சரணையும் ஒரு மற்றமாக தான் போயிட்டு இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் கற்பழிக்கிறான்றது வேறு விஷயம். பட் இவன் அப்படி இல்லை. அவன் பண்ணிட்டு கற்பழிச்சுட்டு அந்த பெண்ணை வந்து வீடியோ எடுத்து மிரட்டி அடுத்தவனுக்கு விருந்தாக்கக்கூடிய தன்மை உள்ள நாய் தான் இந்த நாய். இப்போ கைது பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்தவங்களுக்கு விருந்துனா பின்னாடி யாராச்சும் அதான் யாருக்காவது அதான் சாருக்கு ஃபோன் பண்ணிட்டேன் அப்படி அந்த பெண் வந்து இவ்வளோ விளக்கமாக சொல்லுது. தமிழக அரசு என்ன பண்ணுது? காவல்துறை வந்து அந்த விஷயமா புலன் விசாரணை வந்து தீவிரப்படுத்தி அதனுடைய உண்மைத்தன்மை கண்டறியாமல் என்ன பண்ண கைது பண்ணுறாங்க. அவனை ஜெயிலில் போட்டோம். நான் என்ன பண்ணோம்? குற்றவாளியே கைது பண்ணோம். யார் குற்றவாளி அவனை கைது பண்ணுறோம். இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? மற்றவங்க பண்ணுறது எல்லாமே அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தமிழக அரசு வைக்கிது. தமிழக அரசுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சில ஊடகங்களும் அப்படி தான் வைக்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நிர்மலா தேவின்னு ஒரு பெண் வந்து அருப்புக்கோட்டை நிர்மலா தேவி, அந்த பெண்ணை கூட ஒரு புகார் தான் வந்தது. அப்போ அந்த புகாரை வாங்கிட்டு நிர்மலா தேவி கைது பண்ணிட்டு விட்டு தான் முடிஞ்சிருக்கும். பட் அவங்கள தீவிரமாக புலன் விசாரணை பண்ணும்போது தான் அதில் வந்து கவர்னர் வெளியே நீடிச்சுது. அந்த நேரத்தில் பன்வாரிலால் கூட அதில் தொடர்பு இருந்தது. ஏன்னு சொன்னால் சில பெண்களை பன்வாரிலாலுக்கு இவங்க அனுப்பியிருக்காங்க. அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளை பன்வாரிலாலுக்கு, அப்புறம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துடைய ஓனருக்கு, அப்புறம் வந்து பெரிய பெரிய அரசியல்வாதி செல்வந்தர்களுக்கெல்லாம் அந்த பொம்பளை வந்து யார் நிர்மலா தேவி வந்து அனுப்பின விஷயம் வந்து பிறகு தான் தெரிஞ்சுது. அந்த நேரத்தில் அந்த தகவல் வந்து இருந்து ஆனால் அந்த பொண்ணை வந்து உடனே வந்து அந்த பொம்பளை கைது பண்ணி ஒரே ஒரு புகார், இந்த புகார் நட்பில் கைது பண்ணி நாங்கள் என்ன புகார் கொடுத்தோம், கைது பண்ணிட்டு உள்ளே போட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த புலன் விசாரணை விரிவுபடுத்தும் போது தான் அத்தனை பேரும் மாட்டினாங்க. இப்போ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம 90 வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் பிரகாஷ்ன்னு சொல்லி மூட்டு அறுவை சிகிச்சை, இதே அண்ணா நகரில் தான் இருந்தான், மூட்டு அறுவை சிகிச்சை. அவன் என்ன அப்போ வந்து ஒரே ஒரு புகார் தான், சின்ன பையன் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் போய் அழுதுகிட்டே சொல்கிறான், என்னை கொடுமைப்படுத்துறான். என்னடா கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி கேட்கும்போது என்னை வந்து அந்த டாக்டர் வந்து நிர்வாணமாக நிற்க வச்சுக்கிட்டு பொம்பளைங்களை நிற்க வச்சுட்டு அவங்க கூட நடிக்க சொல்கிறாரு, அதை வீடியோவாக எடுக்கிறாருன்னு சொல்லி அந்த பையன் உளர்றவங்க அந்த இன்ஸ்பெக்டரை வாங்கி புலன் விசாரணை தீவிரப்படுத்தும் போது தான் நிறைய அரசியல் தலைவர்களுடைய மனைவிகள், கல்லூரி மாணவிகள்,
பெரிய பெரிய நடிகைகள் எல்லாமே வந்து அந்த வலைய அந்த அந்த வீடியோ எடுக்கக்கூடிய அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறது, போன் மூவிஸாக அப்லோட் பண்ணுறது. அவன் அது வந்து அம்பலத்துக்கு ஆச்சு. அவனுக்கும் வந்து 90 வாக்குலேயே கடுமையான 10 ஆண்டு, அவனுக்கு பேர் செக்ஸ் டாக்டர் ஆயிடுச்சு. பிரகாஷ், டாக்டர் பிரகாஷ்ன்றது செக்ஸ் டாக்டர் பிரகாஷ்ன்னு ஆயிடுச்சு பேர் அவனுக்கு. அப்போது இந்த மாதிரி விஷயங்களை விசாரிக்கக்கூடிய தன்மையில் விசாரித்தா தான் அதுக்கு பின்னாடி மறைஞ்சுள்ள எல்லா மர்மங்களும் வெளிவரும். அப்போது அன்னைக்கெல்லாம் இதே திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இந்த விஷயங்களை எந்த அளவுக்கு அது அவங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மூலியமாக பெருசாக காட்டினாங்க. பொள்ளாச்சி விஷயத்தெல்லாம் அப்படி தான் காட்டினாங்க. நான் தான் சொல்கிறேன், எவ்வளோ காட்டினீங்க. இன்றைக்கி மட்டும் வந்து அது சம்மந்தமான ஒரு தொலைக்காட்சிங்களோட பெரிய அளவுக்கு விவாதமே இல்லை. அண்ணாமலை சாட்டையடி அதை விவாதம் பண்ணுறாங்க. டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் ஏதோ பிரச்சனை, அது விவாதம் நடக்குது. விஜய் ஆளுநர் சந்திச்சது, விஜய் அதெல்லாம் விவாதம் பண்ணுறாங்க. பட் இந்த மாணவி விஷயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு விவாதத்தை கொண்டு போகலையே. ஆனால் உடனடியாக கைது பண்ணிட்டோம், அவருக்கு வந்து தக்க தண்டனை வந்து நாங்கள் வாங்கி கொடுப்போம்னு சொல்லி அரசு தரப்பில் சொல்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் போராடுறது வந்து நாடகம், அவங்க வந்து நாங்கள் கைது பண்ண பின்பு வந்து அவங்க நாடகம் நடத்துகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன் தம்பி. இப்போ நிர்மலா தேவி விஷயத்தில் நிர்மலா தேவிக்கு ஒரே ஒரு புகார் தான் வந்தது, அவங்கள கைது பண்ணிட்டாங்க. அதோட முடிஞ்சுன்னா அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த மர்மங்கள் வெளியே வந்திருக்காது இல்லையா. அது புலன் விசாரணை தீவிரப்படுத்தும் போது தான் அது எல்லா விஷயமும் வந்தது இல்லையா. ஆளுநர் வெளியே நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு ஆச்சா இல்லையா அந்த நேரத்தில். அதேமாரி டாக்டர் பிரகாஷ், இதேமாரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். அப்போ இந்தமாரி விஷயங்களை வந்து புலனாய்வை வந்து தீவிரப்படுத்தணும். ஏதோ கைது பண்ணால் அவனை ஜெயிலில் போட்டோம். சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை போன்ற ஆட்களை பிடிக்கும்போது செல்ஃபோன் எடுத்து அந்த செல்ஃபோனில் என்ன இருக்குது ஏது இருக்குது. இப்போ நம்ம சாட்டைக்கே எடுத்துங்க, செல்ஃபோனை வாங்கி என்ன எடுத்து அந்த ஆடியோக்கள் வீடியோக்கள் இவ்வளோலாம் எடுத்து நீங்கள் ஆய்வு பண்ணுறீங்களா இல்லையா. அப்போ இந்த பையனை ஏதோ கைது பண்ணீங்க, ஏதோ உள்ளே போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவு கட்டு போட்டிருக்காங்க. மாவு கட்டு யார் நீங்கள் போய் இப்போ திறந்து பார்த்தீங்களா உண்மையில வெட்டு. இதேமாரி மாவு கட்டுகள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் வந்து காசு வாங்கிட்டு ரவுடி பசங்களே வந்து உன்னை வந்து கையை உடைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு, சார் அடிக்காதீங்க சார், நான் எவ்வளோ காசு தரேன் சார், 5 லட்ச ரூபா வாங்கிட்டு மாவு கட்டு மட்டும் போட்டு விட்ட இதெல்லாம் இருக்குது. இது அதேமாரி தான் தெரியுது என்னுடைய பார்வைக்கு. ஏன்னு சொன்னால் அது கால் உடைச்ச மாதிரியோ கை உடைச்ச மாதிரியோ தெரில. எப்போவுமே ஒன்று கை உடைச்சானா கால் உடைக்க மாட்டாங்க, கால் உடைச்சா கை உடைக்க மாட்டாங்க. இதில் இவங்க பண்ண எப்போவுமே சரி ஒரு சில தவறுகள் வந்து அவங்கள அறியாமல் வெளிப்படுத்துறோம் இல்லைங்களா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காலையும் உடைச்சிருக்காங்க கையை உடைச்சிருக்காங்க. அது 2 கையிலையும் கட்டு இருக்குது, காலையும் கட்டு இருக்குது. இதுதான் சந்தேகத்தை உறுதிப்படுத்துது. ஏன்னு சொன்னால் நரம்பு ஒரே தன்மை உள்ள நரம்புகள். காலை உடைக்கும் போது இந்த கால் நரம்புகளும் இந்த கையை உடைக்கும் போது கை நரம்புகளும் இணைஞ்சுன்னு சொன்னால் அவனுக்கு உயிருக்கே ஆபத்தாயிடும். அது அதனால் ஒன்று கையை உடைப்பாங்க இல்லை காலை தான் உடைப்பாங்க. இப்போ காலையும் உடைச்சேன் கையும் உடைச்சேன்னு சொல்லிட்டு இதில் காட்டும் போது நமக்கு நல்லா வந்து புலனாகுது. இது வந்து ஏதோ ஒரு செட்டிங் மாதிரி தெரியுது. கைது செய்யப்பட்டவர் வந்து திமுகவுக்கு வந்து அவர் தொடர்பு இருக்குன்னு சொல்லி இவங்க வந்து பொய் பிரச்சாரத்தை வந்து பரப்புறாங்க. அவருக்கும் திமுகவுக்கு எந்த சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லி அமைச்சர் சொல்றாரு. சரி, திமுக சம்மந்தம் இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளே ஏற்றுக்கலாம் சார். திமுக சம்மந்தம் இல்லை தான், யாருக்கும் சம்மந்தம் இல்லை தான். நீங்கள் இந்த வழக்கை சிபிஐ கிட்ட கொடுத்துருங்க, ஏன் பயப்படுறீங்க? அரசு மேலே நம்பிக்கை இல்லையா, காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லையான்னு இல்லை, காவல்துறை அரசு மீது நம்பிக்கை இல்லாமல் தானே எதிர்கட்சிகள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களும் வந்து இதை கொண்டு போகிறாங்க விஷயங்களை. அப்படி இருக்கும்போது அப்போ என்ன பண்ணணும் நீங்கள்? இது இப்போது பொள்ளாச்சி வழக்குக்கு இதேமாரி தான் பெரிய இஷ்யூ ஆச்சு. அவர் என்ன பண்ணார், சிபிஐக்கு மாற்றினாரா இல்லையா. எடப்பாடி பழனிசாமி உடனே சிபிஐக்கு அதேமாரி சிபிஐக்கு மாற்றிடுங்க. அப்போ உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். நீங்கள் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் A1 அக்யூஸ்டை என்கவுண்டர் போட்டு அவ்வளோதான் வழக்குன்னு முடித்த ஆளுங்களாச்சு. நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு உண்மையிலே தொடர்பு இருந்ததுன்னா நீங்கள் அதோட முடிக்கிறது தான் வழியை பார்ப்பீங்க. அவனுக்கு வந்து 20-30 வழக்குகளுக்கு மேலே இருக்கான். 2014 குற்றப்பாரம்பரியம் வந்தவனா, ஒரு பெரிய ஒரு ரிசார்ட்டே வச்சுருக்கானா, இப்படியெல்லாம் ஊடகங்கள் தான் சொல்லுது. எல்லாமே வீடியோ வித் ரெக்கார்டிங்கோட சிசிடிவி ஆதாரங்களோட சொல்லுது. அப்படிப்பட்ட நபரை உதயநிதி ஸ்டாலின் எப்படி சந்தித்தார்? சந்திக்க முடியாது இல்லைங்களா. ஏன்னா மற்ற அமைச்சர்களோட சந்திக்கலாம். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க சார், ஒரு செல்ஃபின்னா எல்லாரும் எடுத்துக்கலாம். உதயநிதி ஸ்டாலினா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்களே கூட சந்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இவன் போய் சந்திக்கிறான்னு சொன்னால் அப்போ மிக மிக முக்கியமான நபர் தானே கூப்பிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ மிக முக்கியமான நபர்கள்னால் அப்போ அவங்களுடைய தொடர்பு இருக்கலாம் மேபி. அப்போ அதனால தான் திமுக அரசு ஒன்றும் இல்லைங்க. கோயம்புத்தூரில் வந்து இந்த சிலிண்டர் வெடிப்பு நடந்தது. அப்போ அண்ணாமலை வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்று, என்ஐக்கு மாற்றுன்னு சொன்ன அடுத்த நாளே வந்து முதல்வர் கையெழுத்து போட்டு என்ஐக்கு மாற்றினாரா இல்லையா. மாற்றிட்டு என்ன சொன்னீங்க, இது வந்து மாநிலம், அதாவது தமிழ்நாடு தவிர்த்து மற்ற மாநிலம் தொடர்பு இருக்குன்னு சொல்லி அரசு சந்தேகப்படுதுன்னு சொல்லிட்டு மாற்றினீங்க. அதேமாரி இது மாற்றிட்டு போங்க நீங்கள். அப்போ என்ன ஆகிடும், சரி ஒரு நம்பிக்கை வரலாம் நமக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் இதை மாற்றவும் மாட்டேன்றீங்கன்னும் போது இவ்வளோ தான் வழக்கு, இதுதான் நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் நம்ம கமிஷனர் அருண் வந்து என்ன பண்ணுறாரு, ரகுகரன் மாரி உட்காந்து பேசுகிறாரு. நடிகர் ரகு 2 வார்த்தை 3 வார்த்தை பேசி லைட்டாக பல்லு காமிச்சு அதேமாரி தான் அருண் பேசுகிறாரு.
அப்போது இது வந்து இவ்வளோ பெரிய வழக்கில் வந்து இவ்வளோ சர்வசாதாரணமாக கையாளும் போது சரி இந்த குற்றம் வந்து திமுகவுக்கு சம்மந்தம் இல்லை, இந்த குற்றம் வந்து திமுக தூண்டி நடந்தது இல்லை, எல்லாமே உண்மை, அது யதார்த்தமாக நடந்தது. இது புலன் விசாரணை தீவிரப்படுத்துறதுக்கு அதுக்கு உண்டான நம்பிக்கையே இல்லாமல் இருக்கு. கைது பண்ணுறதுக்கு உள்ளே போட்டுறீங்க நீங்கள். கைது செய்யப்பட்ட டி ஞானசேகரன் அப்படிங்கிறது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது, பெரிய கிரைம் ஹிஸ்ட்ரி வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. அவர் யார் முதல்ல? அதுதான் சொல்கிறேங்க, அவ்வளோ கிரைம் ஹிஸ்ட்ரி எப்படிங்க உதயநிதி ஸ்டாலின் சந்திக்கிறப்பல, செல்ஃபி எப்படிங்க எடுக்கிறாப்புல? ஏன் சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசி தலைமையில் ஒரு 50க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகள் அவருக்கு பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. நீங்களும் நானும் போய் கூட சந்திக்க முடியாது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் மாவட்ட செயலாளர் போய் உதயநிதி சந்திக்க முடியாது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இது போன்ற நபர்கள் சந்திக்கிறதுக்கு மட்டும் உதயநிதி ஸ்டாலின் அனுமதிச்சிருக்காருன்னா என்ன காரணம்? ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்கு இப்படி தானே போய் சந்தித்து கை கொடுத்துட்டு வந்தாப்புல. அப்போவும் அதான் சொன்னீங்க, எங்களுக்கு தெரியாது அவர் என்ன செய்கிறாரு ஏது செய்கிறாரு அப்படின்னு. அது குற்றத்தில் மாட்டின பிறகு தான் தெரியும், அதுக்கப்புறம் தான் கட்சியிலேருந்து நீக்கினீங்க. இப்போ அதேமாரி தான் இந்த பையன் விஷயத்துலையும் திமுக அமைச்சர்களோட தொடர்புகள் சொல்கிறீங்க. அதே மாதிரி திமுகவுடைய 75வது ஆண்டு பவளவிழாவில் போய் கலந்துருக்காரு, அதையும் நம்ம பார்க்க முடியுது. அவருக்கு வந்து 3.5 ஏக்கரில் வந்து பண்ணை வீடு இருக்குது அப்படின்ற மாதிரி உண்மையே வெளில வருது. அவர் ஏற்கனவே நிறைய திருடி இருக்காரு, நிறைய சொத்து சேர்த்து வச்சுருக்காருன்னு எல்லாமே வெளில வருது. ஆனால் அந்த அவருக்கு பின்னாடி தான் அந்த இயங்கக்கூடிய அந்த நபர் யாருன்னு இது வரைக்குமே அரசாங்கம் கண்டுபிடிக்கிறது காரணம் என்ன அவர் நினைக்கிறீங்க? விருப்பம் இல்லை அரசுக்கு. அரசு நினச்சினா போலீஸ் நினச்சினா வித்தின் செகண்டில் ஒட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. இவங்க எதுவுமே விசாரணை ஈவன் பாருங்கள், அவனுடைய வீட்லேயோ அவனுடைய நண்பர்களையோ உற்றார்களையோ அந்த அவங்கள விசாரணைக்கு வளையத்துக்குள்ளே கொண்டு வரல. அவன் யார் யார் தொடர்பு என்ன அதை கூட பண்ணாமல் இவனை மட்டும் கைது பண்ணுறாங்க, தூக்கி இவ்வளோ போட்டு வேலை முடிச்சுக்கிறாங்க. இதில் தான் சந்தேகமே வருது. ஏன்னா இது வந்து அவ்வளோ முக்கியமான வழக்குன்னும் போது அந்த விசாரணை வந்து அவங்க வந்து அவனை கைது பண்ணி அவனுடைய வீட்டில் போய் சோதனை பண்ணி, சவுக்கு சங்கர் வீட்லேயும் ஃபிலிக்ஸ் ஜெரால்டு வீட்லேயும் சாதாரணமான சைபர் கிரைம் வழக்குக்காக போய் சோதனை பண்ணிங்களா இல்லையா? கேட்டால் நாங்கள் வந்து அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து இருந்த மர்மங்கள் எதுனா இருக்குமான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பண்ணிங்களா இல்லையா? இப்போ இதுக்கு ஏன் பண்ணவும் இல்லை? அதான் அவங்க மேலே குண்டு சட்டம் போடுறாங்க, சவுக்கு சங்கர் மேலே, சாட்டை திருமுருகன் மேலே, எல்லா மேலேயும் குண்டு சட்டம் போடுறாங்க. ஆனால் இவர் மேலே 20 கேஸுக்கு மேலே இருந்து இன்னும் குண்டு சட்டமே போடல அவர் மேலே. இல்லை போடுவாங்க, குண்டு சட்டம்லாம் போட்டுருவாங்க, அது எல்லாம் அது சில போடுறது அதுவும் போட்டுருவாங்க. பட் எனக்கு என்னென்னா அந்த விசாரணையினுடைய அந்த தன்மையை பார்த்தாவே ஒரு வழக்குன்னும் போது இந்த மாதிரி அதிமுக்கியமான வழக்கில் வந்து அப்படியே அடிவேர்லேருந்து போவாங்க கம்ப்ளீட்டாக. அவனுடைய நட்பு வட்டங்கள், அவன் யார் யாரை சந்தித்த விஷயங்கள், அவனுடைய ஃபோனு, நீங்கள் ஃபோன்லேயே எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவன் யார் யார் தொடர்பு கொண்டான்னு. அது கால் எடுத்து அப்புறமா அவன் வீட்டில் சோதனை, அவன் எங்கே தங்கியிருக்கான் அங்கெல்லாம் சோதனை, இது எல்லாமே பண்ணுவாங்க. பட் இது எதுவுமே பண்ணாமல் நாங்கள் கைது பண்ணிட்டோம் பாருங்கள், திமுக திராவிட மாடல் அரசு குற்றவாளியை நாங்கள் வந்து தப்பிக்கிட மாட்டோம், உடனே கைது பண்ணி உள்ளே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி டயலாக் விடும்போது தான் இது சந்தேகம் அதிகரிக்குது. இப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய தகவல்லாம் வெளியாகுது, எஃப்ஐஆர் காப்பியெல்லாம் வெளியாகுது. இது வந்து இனிமேல் வந்து புகார் அளிக்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தாதுங்களா? இல்லை, அது எஃப்ஐஆர் காப்பியை வந்து பெரும்பாலும் வந்து இப்போ நான் புகார் கொடுத்தேன்னா எஃப்ஐஆர் எனக்கு கொடுத்தாகணும், என்னுடைய வழக்கறிஞர் கொடுத்தாகணும். ஒன்று இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய காவலரை யாராவது ஒரு சின்ன காவலரை பிடிச்சி, நம்ம தான் மீடியாவில் நீங்கள் நிறைய மூளைக்கு நிறைய இருக்காங்க, அவங்க எதனா காசு கொடுத்தா கூட அந்த எஃப்ஐஆர் ஒரு ஜெராக்ஸ் ஃபோட்டோ பிடிச்சி எடுத்து கொடுத்துடலாம். பட் இவங்க வந்து எஃப்ஐஆர் வந்து லீக் ஆனது வந்து அந்த ஆன்லைன் ப்ராப்ளம்ன்றாங்க. அதனால் எஃப்ஐஆர் லீக் ஆனது விஷயங்கள் வந்து நம்ம அது பெரிய இப்போ வந்து ஏன்னா அதை கொண்டு போய் அந்த விஷயத்தை திசை திருப்பிடுவாங்களான்னு பயமாக இருக்குது எனக்கு. ஏன்னா எஃப்ஐஆர் விஷயம் வந்து அது முடிஞ்சிச்சு, அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. இப்போ அந்த குற்றவாளிக்கு பின்னாடி பதுங்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளா அதிகாரிகளா யாருன்றது நமக்கு தெரியும். எஃப்ஐஆர் விஷயம் வந்து எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். இப்போ நான் புகார் கொடுக்குறேன், எனக்கு ஒரு எஃப்ஐஆர் காப்பி கொடுப்பாங்க, இல்லைனா என் வழக்கறிஞர் கொடுப்பாங்க, என் மூலியமாவோ என் வழக்கறிஞர் மூலியமாவோ, அல்லது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா, ஒரு ஃபோட்டோ பிடிச்சி எடுத்துன்னு போய் கொடுத்துட்ட கூட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து போலீஸ் என்ன சொல்லுதுன்னா அப்படியெல்லாம் சொல்லாமல் அவங்க வந்து ஆன்லைன் மூலிமா இதை லீக்கை வச்சு அந்த பிஎன்எஸ் வந்தது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருந்து மேபி அதுவும் இருக்கலாம். அது நம்ம முக்கியமாக அது எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சு முடிஞ்சிச்சு, அதை பற்றி நம்ம சிந்திக்கணும். இப்போ அந்த வழக்கினுடைய தன்மைகள் தான் நம்ம பார்க்கணும். அந்த வழக்கில் வந்து கமிஷனர் அருண்குமார் அவர்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தார், அங்கே வந்து சிசிடிவி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பின்பு தான் வந்து பல விஷயங்கள் வந்து பட்டியல் போடுறாங்க. குற்றம் நடக்கிற பல இடங்களில் வந்து சிசிடிவி வந்து ஒர்க் ஆகலை. அண்ணா பல்கலைக்கழகத்திலே 56க்கும் மேற்பட்ட சிசிடிவிகள் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறாங்க. இது யாருடைய தவறுன்னு நினைக்கிறீங்க?
இல்லை இந்த பெரும்பாலும் சிசிடிவி கேமரா வந்து காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லா சிசிடிவி கேமரா. நீங்கள் கடை வச்சுருப்பீங்க, கடைக்கு முன்னாடி ஒரு கேமரா சிசிடிவி வச்சுருப்பீங்க, சிசிடிவி வச்சுருப்பீங்க. பட் அதுவும் கூட காவல்துறையினுடைய கட்டுப்பாடு தான். காவல்துறை எப்போ வந்து கேட்டாலும் ஹார்ட் டிஸ்க் எடுத்து போய் அவங்க சர்ச் பண்ணி எடுத்துப்போம். ஆனால் நீங்களும் நானும் பொதுமக்கள் எடுக்க முடியாத நிலை தான். இன்றைக்கி தெருவில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எங்கே இந்த குற்றங்கள் நடந்தாலும் காவல்துறை நினச்சேன்னா எப்படியாவது எடுத்துரும். அதாவது அங்கே சம்பவம் நடந்த இடத்துல சிசிடிவி இல்லைனாலும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கும் இல்லையா. குற்றம் செஞ்சுட்டு இந்த பக்கமும் போயிருப்பானா இல்லையா. 4 பக்கம் வழிங்க, இந்த பக்கம் ஒரு வழி, இந்த பக்கம் ஒரு வழி, இந்த பக்கம் ஒரு வழி, இந்த பக்கம், இந்த 4 வழியாக தான் போய் இருக்கணும். அப்போ காவல்துறைக்கு நல்லா தெரியும். அப்போது அவங்க வந்து அங்கே குற்றம் நடந்த இடத்துல சிசிடிவி இல்லைனா கூட அவங்க போகிற வழியில் வந்து எடுத்துருவாங்க. பட் அவங்க எடுத்து கூட அதை வெளியிடாமல் அமைதியாக சிசிடிவி இல்லை, அங்கே சம்பவம் நடந்ததில் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அங்கே இல்லைனாலும் இருக்குமா இல்லையா, அவன் குற்றம் செஞ்சுட்டு போகிற வழிகள் இருக்கு இல்லையா, அந்த எல்லாமே இருக்கும். இந்த வழக்கில் வேற யாராச்சும் வந்து ஈடுபட்டிருந்தா அவர் எந்த கட்சியை சேர்ந்தா இருப்பா நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது எந்த கட்சின்றது இல்லை. இப்போ இவங்க திமுக மூடி மறைக்கிறது பார்த்தா திமுகவை தான் இருந்துருக்கணும், யார் இருப்பாங்க? இவங்க அண்ணா திமுககாரன் அப்படி இருந்தால் விட்டுருவாங்களா? இல்லை நாம் தமிழ் கட்சிக்காரன் அப்படி இருந்தால் இந்நேரம் வெளியிட்டிருப்பாங்களே இல்லையா? அப்போது ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தால் தான் இவங்க மூடி மறைக்க பார்ப்பாங்க. அதிகார வர்க்கம் அதுதான் பண்ணும். அப்போ இவங்க மூடி மறைக்கிறத பார்த்தா மேபி அது இருக்கலாம். இப்போ எதிர்க்கட்சிகள் வந்து தொடர்ந்து வந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனால் போராடுற எல்லா எதிர்க்கட்சியுமே வந்து கைது பண்ணி வந்து சிறைப்படுத்துறாங்க திமுக அரசு. இதை வந்து கண்டனம் எழுந்துகிட்டு இருக்கு. இந்த கைதை வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது திமுக எப்போவுமே வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்ட சுதந்திரம் எல்லாத்தையும் பற்றி பேசுவாங்க. ஆளுங்கட்சியாக மாதிரி அவங்கள மாதிரி ஒரு அடக்குமுறைக்கு வேறு எந்த கட்சியும் உதாரணம் இல்லை. இப்போ நம்ம இங்கே மேல்மா சிப்காட் விஷயத்துக்கு விவசாயிகள் போராடுறாங்க. அங்கே போராடுற விவசாயிகளுக்கு மற்ற மாவட்டங்கள்லேருந்து விவசாயிகள் அங்கே போகக்கூடாதான், அந்நியர்கள் வரக்கூடாது. எப்படி அதாவது இப்போ சேலம் மாவட்டத்தில் போராடுறாங்கன்னா தருமபுரி மாவட்டத்துலேருந்து விவசாயிகள் போனால் அந்நியம் இருக்கலாம். விமான நிலைய விரிவாக்கம் இருக்கு இல்லையா, பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கம், அதுக்கும் அப்படி தான். அவங்க மட்டும் நீங்கள் மட்டும் போராடி சாவுங்க, ஆனால் உங்களுக்கு யாரும் ஆதரிக்கக்கூடாது. ஆனால் இதே திமுக எதிர்கட்சியாக இருந்ததுன்னா இவங்க எல்லா இடத்துக்கும் போக சொல்லுவாங்க. திமுக ஆளுங்கட்சியாக மாறிச்சுன்னா அப்படி ஒரு அடக்குமுறை இப்போ கையாண்டுட்டு வராங்க. இதை எந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் இது வரைக்கும் கேட்கல. பரந்தூர் விமான நிலையத்துக்கு தொடர்ந்து போராட்டு வராங்களே, அதை ஏன் போகக்கூடாதுன்ற, யார் போனாலும் கைது பண்ணுறாங்க. இப்போ நீங்களும் நானும் கிளம்பி போனோம்னு வச்சுக்கலாம், கைது ஆதரிக்கக்கூடாது. ஆனால் ஸ்டெர்லைட் விஷயத்துக்கு எல்லாரும் போகிறதுக்கு அனுமதிச்சிங்க இல்லையா. அப்போ எதிர்கட்சியாக இருந்தது திமுக. ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது திமுக ஆளுங்கட்சியாக இருந்ததுன்னா நிச்சயம் அங்கே போராட்டமே நடத்தி விட்டுருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு அடக்குமுறையில் வந்து திமுக வந்து நம்பர் 1 இல்லை. இது இப்போ இல்லை, நான் 98லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். சிறையிலே எங்களுக்கு அந்த அனுபவங்கள் நிறைய இருந்தது. இந்த வழக்கில் வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து எதுவுமே வாய் திறந்து பேசாமல் இருக்காரு. இவ்வளோ தூரம் மௌனம் காக்க வேண்டிய தேவையான இருக்குது அவர்? இல்லை, ஸ்டாலின் வாய் திறக்கலை, உதயநிதி ஸ்டாலின் வாய் திறக்கலை, மற்றவங்க யாருமே இல்லை. மற்றவங்க சில பேர் பேசுகிறாங்க, அதையும் கூட வந்து அரசியல் பண்ணுறாங்க. சரி, அரசியல் பண்ணுறாங்க, நீ இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியா, வேலை முடிஞ்சிச்சு இல்லையா? ஒரே ஒரு கையெழுத்துங்க, ஒட்டுமொத்த எதிர்கட்சியினுடைய கோரிக்கைக்கும் முடிஞ்சுதா இல்லையா? இல்லையா, சிபிஐக்கு வந்து மாற்றிட்டா தமிழக காவல்துறை மேலே வந்து நம்பிக்கை போயிடும் அப்படிங்கிறது ஆளுங்கட்சி தரப்போட வாதமாக இருக்குது. அப்போ கோயம்புத்தூர் அந்த சிலிண்டர் விஷயத்துக்கு ஏன் மாற்றினீங்க? அப்போ தமிழக காவல்துறை மீது உங்களுக்கு இல்லை, முதல்வர் சொன்னார்ல, மாநிலம் தாண்டி பல மாநிலங்களோட தொடர்பு இருக்கலாம்னு சொல்லி சந்தேகப்படுறோம், அதனால தான் மாற்றணும்னு சொல்லி. இது கூட அப்படி இருக்கலாம் இல்லை மேபி. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா. இவன் இங்கேருந்து ஆந்திராவுக்கு கடத்தின பெண்களை இப்படி வந்து மயக்கி இப்படி வந்து தன்னுடைய வலையில் சிக்க வச்சு அதன் பிறகு ஆந்திரா, கர்நாடகா எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பியிருந்தாங்கன்னா எல்லா பெண்களும் வந்து புகார் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது தம்பி. ஒருத்தர் 2 பேர் தான் புகாரே கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க புகார் கொடுக்கும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவு, அவங்க குடும்பத்தார், அவங்க உற்றார் உறவினர், நண்பர்கள், அந்த கல்லூரி, அவங்களுடைய வாழ்க்கையே சூன்யமாகுது இல்லையா. அதனால் பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயத்தை ஒரு விபத்தாக நினச்சிட்டு அதை ஒதுங்கி போகக்கூடிய பெண்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. நான் தான் சொன்னேன், டாக்டர் பிரகாஷ் வழக்கில் வந்து யாருமே புகார் கொடுக்க, ஒரு சின்ன பையன் புகார் கொடுத்தோன்னு தான் என்ன ஆகுது, அத்தனை பேரும் வராங்க எல்லாமே. இது பண்ணுற விஷயங்களுக்கெல்லாம் வந்து எல்லாரும் வந்து வரிசை நின்று புகார் கொடுங்க. இது ஒன்றும் வந்து ஏதாவது சீட்டு கம்பெனி மூடிட்டு போயிட்டான்னா சீட்டு போட்டவனெல்லாம் வந்து வரிசையாக நின்று சேர்ந்து போச்சுன்னு புகார், அந்த மாதிரி புகார் கொடுக்கக்கூடிய இது இல்லையா.
இது காவல்துறை அரசு தீவிர புலன் விசாரணை தான் இதனுடைய உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வர முடியும். மதிமுகவுடைய வைகோ சொல்றாரு, நான் இருக்கிற வரைக்கும் திமுக வந்து அகற்ற விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கு பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நான் திமுக வந்து 2020 அகற்றுறேன், அதை வந்து வைகோ அவர்கள் பார்க்க தான் போறாங்கன்னு சொல்றாங்க. உண்மையிலே திமுக ஆட்சி வந்து 2020 அகற்றப்படுமா? ரெண்டுமே ஜோக்காக பார்த்துட்டு நம்ம கடந்து போயிடுவோன்ற நம்ம 2 பேர் பேசுறதையும் காமெடியாக பார்த்துட்டு கடந்து போயிடணும். இதுக்கெல்லாம் சீரியஸ்னஸே எடுக்கக்கூடாது. ஏன் சொன்னால் வைகோன்னு பேசுகிறாருன்னு சொன்னால் அவர் கடந்த காலங்களில் திமுகவில் எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணாருன்னு ஊர் நெஞ்ச விஷயம். ஆனால் இப்போ அப்படியே மாற்றி பேசுகிறார். அதேமாதிரி அண்ணாமலை வந்து இதுக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தலில் கூட 40 தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்க திமுகன்னாரு சொன்னார் இல்லையா. அதனால் இது வந்து காமெடியாக பார்த்து தான் நம்ம வந்து கடந்து போனோம் தவிர இதுக்கு வந்து நம்ம ஒரு விளக்கம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த முறை ஆட்சி மாறணும்னு தமிழக மக்கள் விரும்புகிறாங்க. 2020 ஆட்சி மாற்றம் வரணும்னு விரும்புகிறாங்க. பட் அது வந்து அவங்க அந்த கூட்டணி கணக்கு வச்சு தான் அவங்களுக்கு அந்த ஒரு தைரியம் இது திமுக கூட்டணி. ஏன்னா அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கூட்டணி வந்து 26 நின்னா கூட நமக்கு ஸ்ட்ராங்காக வெற்றி பெறுவோம் அப்படின்னு. பட் அது தேர்தல் நெருங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. தொடர்ந்து 3 முறை வந்து திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சரியான எதிர்க்கட்சியே இல்லைன்ற மாதிரி விமர்சனம் எழுது. பாஜக 11% வாக்கு வச்சிருக்காங்க, நாம் தமிழ் 8% வாக்கு வச்சிருக்காங்க. வேற கட்சிகள்லாம் எப்படி வர வாய்ப்பு இருக்கும் 2026? இல்லை, அது சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற கூட்டணி அப்படியே நீடிக்குமான்னு தெரியல. இப்போ திமுக கூட்டணியில் நிறைய அதிருப்தியோடு இருக்காங்க, வேறு வழி இல்லாமல் இருக்காங்க சில கட்சிகள். அதனால் வந்து மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. மேபி மாறிச்சின்னு சொன்னால் முடிஞ்சு திமுக காலி. திமுக கூட்டணி ஒருத்தனோ 2 பேரும் கலந்து ஒரு கட்சியை 2 கட்சியை கலண்டாவே திமுக ஜீரோங்க. ஏன்னா கடந்த தேர்தலில் அந்த ஓட்டு வங்கி விகிதாச்சாரத்தை பாருங்கள், சொற்பமான ஓட்டு விகிதாச்சாரத்தில் தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அது இல்லாமல் கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் மக்கள் வந்து கொஞ்சம் அது ஒரு 5% விரக்தியாக இருந்தாங்க. அந்த விரக்தி ப்ளஸ் இந்த கூட்டணி இது எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொற்பமான ஓட்டில் தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க போது இப்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு அதிருப்தின்னு ஒரு 5% ஓட்டுகள் எப்போவுமே இருக்கும். அந்த ஓட்டுகள் ப்ளஸ்ஸு கூட்டணியில் கொஞ்சம் இப்படி சலம்பல் வந்ததுன்னு சொன்னால் நிச்சயம் சாப்டர் க்ளோஸ் திமுக. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சமைக்கு நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.